மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப்பு காரில் கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறேன் என்னன்ட்டு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனு, அதனால் சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன். நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தேன் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கோபி என்ட்ரு ஆகிறோம். கோபி பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைங்க நிறையா இருக்குது, தெரியுது சார். ஏன்னா மெயினான பிராண்ட்ஸ் நிறைய வந்து கோபிலையும் போட்டாங்க. இது வந்து கோபியில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆர்ச்சு. கோபி தாண்டிட்டோம். பஸ்ஸு கோயம்புத்தூர் சைடு வந்து சக்தி ரோட்டில் போயிட்டுருக்கோம். சக்தி வண்டி வந்து இப்போ நான் ஓட்டலை, டிரைவிங் ஆகலை, அதனால் வீடியோ எடுத்துருக்கேன். சக்தி ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்கு, அப்படி பின்தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு கோயில் பாருங்க, கோயில் கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சுற்றி பண்ணாரியம்மன் டெம்பிள் வந்து கிராஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு வண்டி நடுரோட்டில் நிறுத்தி திருப்பிட்டு இருக்காங்க. பண்ணாரியம்மன் கோயில் தாண்டோம்னா அப்படியே நம்ம மலை ஏற வேண்டியதான். பாருங்கள், பண்ணாரியம்மன் கோயில் வந்து இந்த மலைக்கு ஒரு பெரிய கோயில். பண்ணாரியம்மன் கோயிலை வந்து இந்த காடுகளின் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, காடை காப்பாற்றுற தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் போகிறது பவானி சாகர், ரைட்டில் மைசூர் ரூட்டு. செக் போஸ்ட்டு தாண்டினோம்னா அப்படியே ஹில்ஸு தான். செக் போஸ்ட்டு தாண்டியாச்சு. வண்டியும் வந்து பகலில் மட்டும்தான் நிறைய வண்டியும் வரும். லாரிக்கெல்லாம் மலையேறதுக்கு ரோடு இல்லை. லாரியும் சரி காருங்களும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பஸ்ஸுகள் எனக்கு தெரியல, பஸ்ஸு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் லாரி காரெல்லாம் எதுவும் போகிறதில்லை. இருந்து பார்த்தீங்கன்னா மழை ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஏர்பின் பண்ண வரைக்கும் வேகத்தில் கொஞ்சம் 10 அடி 20 அடி ஒரு இது போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஆனால் நல்லா இருக்கு, 2 பக்கம் 10% இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. பாருங்க, அடுத்து வேற வந்துருக்கு. மலையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 பொங்கல் வீட்டு வலைகள் இருக்கு. இந்த ரூட்ல போறது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த அளவுக்கு எடுக்கிறத காமிக்கிறேன். 27 பொங்கல் வீட்டு வலைகள் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 10 இது கொஞ்சம் பக்கமாகவே இருக்கும். இது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு இது கூட வரல. நம்ம இந்த மலை பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட பார்டரு, தமிழ்நாட்டோட பார்டரு, இது எல்லாமே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவும் பார்டரு தான் இந்த ரூட்டில் போகிறப்ப. திம்பம் அண்ணன் ஆசனூர் இதுதான். பாருங்க, வேகத்தடை தான், ஏகப்பட்ட வேகத்தடை. ஆனால் அந்த ரோடு ஒட்டி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 10% தான் இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ஸ்கொயர் கிலோமீட்ரு
வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மலையில் வந்து நான் நிறைய தடவை போயிருக்கிறேன். ஆனால் வீடியோவில் வந்து ஒரு 2 தடவை எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துருக்கேன்ட்டு புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அச்சம்பல் போட்டு போங்க. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணாரியிலேருந்து திம்பத்தூர் வெறும் 14 கிலோமீட்டர் தான். அது வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஏறுறப்ப கொஞ்சம் லேட் ஆகும், இறங்குறப்ப சீக்கிரம் வந்துடலாம். நான் அப்படியே ஏன்னா இது ஹேர்பன் பண்ண ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது மேலே எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் அடுத்தது உங்களுக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா திபெத்தியன் செட்டில்மெண்ட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். நான் அந்த ரூட்டில் போயிட்டு உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இது ஏங்கம்ல சொல்லுங்கம்மா. வைகோ பார்த்து சால்வு பார்த்துன உடனே ஜோசப் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதா பீரியடில் ஐயா பாப்பனர்கள் ஜெயலலிதாமாவே பாப்பனர் தான். அது பாப்பனர்களை வந்து இது பண்ணதில்லை. என்ன தப்பு அவங்களுக்கு? கொள்ளைகாலுக்கு வந்து கரூர் வழியிலே சிங்கிள் ரோடு ஏதாவது இங்கே நிறுத்திட்டு சாப்பிட்றாங்க. சூப்பர். இங்கெல்லாம் நிறுத்தி சாப்பிடக்கூடாது. அது அந்த கர்நாடக பீப்புள் தான் தடை செய்யப்பட்டது. நல்லா இருக்குல்ல, ஏரியா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்கு. ஏய் இப்ப பாட்டை போடுங்க. இதை பாருங்க. சீரடி சாய்பாபா கோயில் கட்டிடுவானுங்க. ஜோடி போட்டு இந்தியா எல்லா பக்கம் பிச்சை இடத்துக்கு வந்து கட்டிடுவானுங்க. குருவரெட்டியில் ஒன்று கட்டிட்டாங்க. எல்லா பக்கம் கட்டுவானுங்க மாமா. அது ஒரு ட்ரஸ்ட்ல ஓடிட்டு கட்டிடுச்சு. சரிங்கம்மா. வக்கீலம்மா ஒன்று கட்டிடுச்சு. அதான் இருந்துட்டு பேசாம கம்முனு தின்னுச்சு. ஜெர்மலம் இறைச்சல் ஜெர்மலம் நாட்டுக்குள்ள இறைச்சல் தான் அந்த ஆளால. வேற ஒண்ணும் நடக்க போறது இல்ல, இறைச்சல் தான் அதிகம். ஆனா அந்த ரோடோட இந்த ரோடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு காத்து நல்லா இருக்கு. சிங்கிள் காத்து சூப்பரா இருக்குப்பா. அங்க போற முடியுமே இப்படிதான் இருக்கும். போக போக தான் தெரியும். இல்லைங்க வனப்பகுதி ஃபாரஸ்ட் புது தொட்டி. அந்த நாம் போற ஏரியால இருந்து அந்த பக்கம் கொள்ளைகால் ரோடு வந்து நல்லா இருக்காதான். இங்க நம்ம தேர் தொட்டின்னு போட்டிருந்தது, இது புது தொட்டி ஃபாரஸ்ட் ஏரியா. ஏங்க மாமா இங்க ஒரு 150-200 ஏக்கர் வாங்கி போடலாம்ல? போடலாம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல தான் அடுத்த பிரிவில் அதுக்கு பேர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லைங்க. ரெசார்ட்டுக்கு எது கட்டுவோம்? ரெசார்ட் கட்டிட்டு கட்டக்கூட அனுமதி பெற்று தான் கட்டணும். இது ஆசனூரில் இருக்கும். இது நிறைய ஒரு 50-60 ரெசார்ட்டை மூடிட்டாங்க. இருக்கலாம். வீரப்பன் போன உடனே ரெசார்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. சௌரியமா. ஓகே நண்பர்களே, நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை வந்து யாராவது புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மழை வீடியோ கண்டினியூ இருக்குது. ஆனால் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஆமாம். அந்த ஏதோ